தீவிரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியிருக்கிறது. 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். சேகர் மாணிக்கம், நீங்க தொடரலாம். ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசலாம் சேகர் மாணிக்கம். அதனால இங்க நடந்தது இனிமே என்ஐஏ இவங்க எல்லாம் என்ட்ரு ஆயிருக்காங்க. இனிமே முதல்ல இது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், லோக்கல் எக்ஸ்ப்ளோஷனா இல்ல ஃபாரின் ஹேண்ட் இருக்கா, இதெல்லாம் இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். ஆனா இப்பைக்கு இந்த யூபி எல்லாம் அலர்ட் பண்றது, உத்தரப்பிரதேசம் இவ்வளவு பண்ணி பார்த்தா இது ஏதோ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சாதாரண ஆக்சிடென்டா இருந்தா எடுக்க மாட்டாங்க. இது எப்படி, இதுல ஒரே ஒரு இதுதான், அந்த மூவிங் வெஹிக்கிள்ல போகும்போது அங்க உள்ள இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற கொஸ்டினும் வரும். அவங்க என்ன தானே அவங்களும் இறந்துட்டாங்களா இல்ல தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களாங்கிறதெல்லாம் இனிமேதான் தெரியும். இப்ப டெல்லி போலீஸ் சொல்றது ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ல வந்தப்போ அதுல பிளாஸ்ட் ஆயிருக்கு, பக்கத்துல இருந்த வெஹிக்கிள் எல்லாம் தீப்பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் கன்ஃபார்மா எதையுமே சரியா சொல்லல. ஆனா அவங்களுக்கு தெரியும், என்ஐஏக்கு தெரியும் இந்நேரம் எல்லா இடத்துலயும் அலர்ட் பண்றாங்கன்னா இது ஒரு விஷயம், சீரியஸ் விஷயம் தான். நிச்சயமாக நன்றி திரு சேகர் மாணிக்கம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நிகழ்ந்திருக்கவே கூடாத ஒரு துயர நிகழ்வு. டெல்லியில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. ஊர்ந்து சென்றிருக்கக்கூடிய அந்த கார்ல வெடிப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல அந்த கார்ல 3 பேர் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதுல ஒருத்தரை பிடிச்சு தற்போது விசாரணை நடத்திட்டு வருவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. டெல்லியினுடைய குண்டுவெடிப்பு தொடர்ச்சியாக நாட்டையே உலுக்கியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்த குண்டுவெடிப்பு என்பது தற்போது தலைநகர் டெல்லியே தற்பொழுது ஒரு பதற்றமான ஒரு சூழலுக்கு தள்ளியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். கடுமையான ஒரு பாதுகாப்பு சோதனைகள், கண்காணிப்புகள் என்பது டெல்லியினுடைய குறிப்பாக தலைநகர பகுதிக்குட்பட்ட அந்த என்சிஆர் பகுதிக்குள் கடுமையான ஒரு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை டெல்லி காவல்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் தற்போது சோதனைகளும் நடைபெற்று வருகிறது. இந்த அம்மோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட விவகாரம், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சந்தேகத்தின் பட்டியலில் இருந்த நபர்களுடைய இல்லங்கள் உள்ளிட்டவற்றிலும் தற்போது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடுமையான ஒரு பாதுகாப்பு என்பது சிசிடிவி கண்காணிப்பு மட்டுமல்லாமல் வாகன சோதனைகளுக்கும் டெல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மற்ற மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு உள்ளே வரும் வாகனங்கள் அந்த எல்லை பகுதியில் கடுமையான ஒரு சோதனைக்கு பிறகே தற்பொழுது அனுமதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவையும் காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது உத்தரவாக பிறப்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அதிகம் கூடியிருக்கக்கூடிய இந்தியா கேட், ஜமா மஸ்ஜித் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தற்பொழுது கடும் சோதனையை காவல்துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அந்த ரெட் போர்ட் அமைந்திருக்கக்கூடிய, செங்கோட்டை அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஓல்ட் டெல்லி பகுதியை பொறுத்த அளவில் அதிக அளவிலான மக்கள், குறிப்பாக மக்கள் தொகை நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஜமா மஸ்ஜித், சாந்தினி சவுக் உள்ளிட்ட புராதன இடங்கள் நிறைந்த அந்த ஒரு பகுதி முழுவதுமே தற்பொழுது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அங்கும் கடுமையான ஒரு சோதனையை காவல்துறை அதிகாரிகள் செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக இந்த குண்டுவெடிப்பில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 20க்கும் அதிகமானோருடைய அந்த ஒரு சிகிச்சை என்பது நடைபெற்று வருகிறது. அதில் 3 பேருடைய உடல் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தகவல் வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய யார் அவர், இதற்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பான எந்த ஒரு விவரங்களையும் காவல்துறை அதிகாரிகள் இன்னும் வழங்கவில்லை. முதற்கட்டமாக ஹுண்டாய் i20 ரக காரில் அந்த ரெட் போர்ட்டினுடைய சிக்னல் அருகே அந்த கார் மெதுவாக ஊர்ந்து சென்று நின்ற பொழுது இந்த ஒரு குண்டுவெடிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது என்பதை மட்டும்தான் டெல்லியினுடைய காவல்துறை கமிஷனர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக ரெட் போர்ட் செல்லும் சாலை முழுவதுமாக மூடப்பட்டு பொதுமக்களுடைய
அந்த ஒரு அங்கு செல்வதற்கான ஒரு தடை என்பதும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை டெல்லி காவல்துறை குறிப்பாக கமிஷனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் செய்து வருகிறார். மத்திய புலனாய்வுத்துறையுடைய இயக்குனர் மற்றும் பாதுகாப்பு படைகளுடைய தலைவருடன் அவர் பல்வேறு கட்ட ஆலோசனையில் அவர் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிரதமருக்கு முதற்கட்ட ஒரு தகவல் மற்றும் விவரங்கள் என்பது வழங்கப்பட்டிருந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களில் அவருக்கு மீண்டும் ஒரு அப்டேட் என்பது வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. NIA, NSG ஆகிய பிரிவுகளுடைய அந்த ஒரு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு குழுவினுடைய நிபுணர்களும் அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு சென்று ஆய்வுகள் அவர்கள் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வெடிப்பு ஹுண்டாய் i20 காரினுடைய அந்த ஒரு பாகங்கள் வெடித்ததில் சுமார் 300 அடி வரை தூக்கி வீசப்பட்டுள்ளது என்பதையும் அங்கிருந்து அந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்ட பொழுது அங்கிருந்தவர்கள் தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். அந்த வெடிப்பினால் ஏற்பட்ட பாதிப்பு தான் மற்ற கார்களுக்கு பரவியது. அருகில் இருந்த ஒரு 3 முதல் 5 கார்கள் என்பது முற்றிலுமாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளன என்ற ஒரு நிகழ்வையும் அங்கிருந்தவர்கள் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சம்பவம் என்பது கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு டெல்லியில் நடைபெறும் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு என்ன காரணம், என்ன பொருட்கள் என்பது பயன்படுத்தப்பட்டது, எதன் அடிப்படையில் இந்த ஒரு அண்மை தகவல்களை சேகரிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து